சர்வதேச தாய்மொழி தினம் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. யுனெஸ்கோ அமைப்பால் 1999 ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த தினம் உலக மொழிகளின் பன்முகத்தன்மையை ஊக்குவிப்பதோடு தாய்மொழிகளை பாதுகாப்பதின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இந்த தினத்தின் தோற்றம் 1952 ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த மொழி போராட்டத்துடன் தொடர்புடையது. அங்கு பெங்காலி மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக அங்கீகரிக்க கோரி மாணவர்கள் போராடிய போது அரசின் அடக்குமுறையால் பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த யுனெஸ்கோ இந்த தினத்தை உருவாக்கியது. தாய்மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி மட்டுமல்ல, அது நம் அடையாளம், பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் அறிவின் அடித்தளம். தாய்மொழியே நம் அடையாளம், தாய்மொழியை பாதுகாப்போம் என்ற இந்த முழக்கம் உலகமயமாக்கல் மற்றும் ஆதிக்க மொழிகளின் தாக்கத்தால் அழியும் அபாயத்தில் உள்ள பல தாய்மொழிகளை நினைவூட்டுகிறது. உலகில் சுமார் 7000 மொழிகள் இருந்தாலும் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு ஒரு மொழி அழிந்து கொண்டிருப்பதாக யுனெஸ்கோ தெரிவிக்கிறது. இது பல்லுயிர் இழப்புக்கு இணையான கலாச்சார இழப்பாகும். தாய்மொழியை பாதுகாப்பதால் கல்வி, சமூக உள்ளடக்கம் மற்றும் பன்முக கலாச்சாரத்தை வளர்க்க முடியும். உதாரணமாக, குழந்தைகள் தாய்மொழியில் கல்வி கற்கும் போது அவர்களின் புரிதல் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தாய்மொழியை இழந்தால் நம் அடையாளம் இழக்கப்படும் என்று சர்வதேச தாய்மொழி தினம் நம்மை நினைவூட்டுகிறது. அதை பாதுகாப்போம், கொண்டாடுவோம், அடுத்த தலைமுறைக்கு அனுப்புவோம்.